கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகத்தில் பிறந்த நீங்கள் பிறப்பாலேயே எல்லையற்ற அன்பும் தாயுள்ளமும் மற்றவங்களின் துயரங்கள் கண்டு உருகக்கூடிய மென்மையான குணமும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தாங்க வாழ்க்கையில இருப்பீங்க. உங்களுடைய ராசி நாதன் சந்திரன் என்பதால் கடலின் அலைகளைப் போல உங்களுடைய மனதின் உணர்ச்சிகள் எப்போதும் மேலோக்கி இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் உங்களது அதே அதீத பாசமும் எல்லாரையும் தன் இரத்த பந்தமாக நினைக்கக்கூடிய உங்களுடைய உன்னத குணமுமே உங்களுக்கு எப்படி எதிரியாக மாறியது, ஏன் இத்தனை அவமானங்களும் மனக்காயங்களும் நீங்கள் கடக்க வேண்டி இருந்தது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக முழுமைக்கும் காணவும் ஆரம்பிக்கலாம். முதலாவதாக, உங்களுடைய அன்பை புரியாமல் உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். கடகம் ராசிக்காரர்களை, உங்களின் அன்பு என்பது இந்த உலகியல் கணக்குகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் ஒருவரிடம் அன்பு செலுத்தினால் அவரிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. எதையுமே எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களின் ஒட்டுமொத்த பாசத்தையும் அவர் மீது நீங்க கொட்டியும் தீர்த்திருப்பீங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் காட்டிய அந்த அதீத அன்பின் தூய்மையை உங்களை சுற்றி இருந்த மனிதர்களால் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. புரிந்து கொள்ள முடியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இதுவரைக்கும் மாறியிருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் மாற்றப்பட்டது, எதற்காக மாற்றப்பட்டது என்று உங்களுக்கு தெரியாமல் இன்னமும் உங்களுக்கு காயங்களை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இவன் ஏன் நம்மிடம் இவ்வளவு பாசம் காட்டுகிறான், இவனுக்கு ஏதோ சுயநலம் இருக்கிறது என்று உங்களுடைய அன்பிற்கு பின்னால் ஒரு உள்நோக்கத்தை கற்பித்திருப்பாங்க. நீங்கள் அப்படி நினைக்கவில்லை என்றாலும் ஒரு கூட்டம் உங்களுடைய அன்பை அப்படி தவறாக புரிந்து கொண்டிருக்கும். நீங்கள் அவர்களின் நன்மையை மட்டுமே நினைத்து செய்த காரியங்களை கூட உங்களின் ஆதிக்கமாக நினைத்து உங்களை விலக்க வைத்திருப்பாங்க. உங்களுடைய தூய்மையான அன்பை மலிவானதாக எண்ணியிருப்பாங்க. உங்களின் உணர்வுகளை தேவையில்லாத ஆணி என்று தூக்கி எறிந்து உங்களை காயப்படுத்திய போது உங்களுடைய நெஞ்சங்கள் துடித்து போயிருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நம்ம அன்பை கொடுத்தா அவங்க நம்மளை காயப்படுத்துறாங்க என்பதை போக போக காலங்கள் உங்களுக்குள்ள உணர்த்திருக்கும். நீங்கள் நம்பிய குடும்பமே உங்களை அவமானப்படுத்தியிருக்கும். கடகம் ராசிக்கு குடும்பம் தான் உலகம், இது உங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும். குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் எதையுமே இழக்க தயாராக இருப்பீங்க. ஆனால் உங்களை அக்குவேராக தெரிந்த, நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிய உங்களின் சொந்த குடும்பமே ஒரு காலகட்டத்தில் உங்களை குற்றவாளியாக நிறுத்தியிருக்கும். அவர்களுக்காக உங்களுடைய பணம் இதையுமே நீங்க உங்களுக்காக சேர்த்து வைக்காம உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய எல்லா விதமான விஷயங்கள், பொருட்கள் என அனைத்தையுமே நீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல உங்களுடைய குடும்பமே உங்களை நம்பாமல் ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளியிருக்கும். குடும்பத்தின் இக்கட்டான சூழ்நிலைகள் நீங்கள் முன்னின்று உழைத்திருப்பீங்க, பல தியாகங்களையும் செய்திருப்பீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் உங்களுடைய சிறிய தவறையோ அல்லது உங்களின் தற்போதைய பொருளாதார நிலையையோ சுட்டிக்காட்டி உங்களை ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அவமானப்படுத்தியிருக்கும். நீ இந்த குடும்பத்திற்கு என்ன செய்தாய் என்று அவர்கள் கேட்ட ஒரு வார்த்தை உங்களை ஈட்டியால் குத்துவது போல நிச்சயமாக இருந்திருக்கும். அத்தனையும் தாங்கிக் கொண்டு நீங்கள் யாருக்காக வாழ்ந்தீர்களோ அவர்களை எல்லோரும் முன்னாடியும் உங்களை இழிவுபடுத்திய அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்நாளில் மிக இருண்ட பக்கங்களாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். மூணாவதாக, உங்களுடைய உணர்வுகளை கேலி செய்திருப்பாங்க. நீங்க இயல்பாகவே மிகவும் மென்மையான உணர்வுகளை கொண்ட ஒரு மனிதர்கள். ஒரு சிறிய துயரத்தை கண்டால் கூட உங்களால் தாங்கவே முடியாது. உங்களின் இந்த எமோஷனல் குணத்தை உங்களை சுற்றியிருந்த சுயநல கூட்டம் ஒரு வேடிக்கை பொருளாக பார்த்திருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு கவலையில் இருக்கும் போதோ அல்லது ஒரு விஷயத்திற்காக உருகி பேசும்போதோ இவன் எப்போதும் இப்படித்தான் சும்மா ஓவர் ஆக்டிங் செய்கிறான், இவனுக்கு வேற வேலையே இல்லை என்று உங்களின் உண்மையான உணர்வுகளை கேலி செய்திருப்பாங்க. உங்களின் மன அழுத்தத்தையோ உங்களின் இயக்கங்களையோ ஒரு நாடகமாக சித்தரித்து உங்களை பொதுவெளியில் சிரிப்பு பொருளாகவும் செய்திருப்பாங்க. நம் மனதை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு இயக்கங்கள் உங்களை மனதிற்குள்ள உலுக்கி கொண்டேதாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இதுவும் தேவையில்லாத சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசிக்காரங்க கடந்த காலத்தில் உங்களின் அதீத பாசமும் இலகிய இதயமும் உங்களுக்கு எப்படி பெரிய அவமானங்களையும் மனக்காயங்களையும் தேடி தந்ததோ அதே உணர்வுகளும் அதே குடும்பமும் இப்போது உங்களை ஒரு மிகப்பெரிய உன்னத நிலைமைக்கு கொண்டு செல்ல போகிற ஒரு பொற்காலமானது தொடங்கப் போகிறது. இதுவரைக்கும் நீங்க சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இழந்த அத்தனை நிம்மதிக்கும் வட்டியும் முதலுமாக பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரப்போகக்கூடிய உன்னதமான வாழ்வியல் நேரங்கள் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். முதல் விஷயமாக, உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதி என்பது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கும்.
கடகம் ராசியினரை கடந்த காலங்களில் உங்களிடம் பணமோ அல்லது நல்ல வேலை வாய்ப்புகளோ இருந்திருக்கலாம். ஆனால் உங்களிடம் இல்லாத ஒரு விஷயம் மன அமைதி மட்டுமே தாங்க. பணம் இருந்து என்ன செய்ய, வேலை வசதி இருந்தும் ஒன்றும் செய்ய போவது கிடையாது. ஒரு மனிதனுக்கு மன அமைதி வேண்டும் என்பதை போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எப்போதும் ஏதோ ஒரு பதற்றம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். பதற்றம், பயம், உறவுகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் உங்களை எப்பொழுதுமே வாட்டி வதைத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளை முதல் உங்களுடைய நிலைமையானது முற்றிலும் மாறப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு சாதகமான கிரக மாற்றங்களால் உங்களின் அலைப்பாயக்கூடிய மனதிற்குள் ஒரு பேரமைதியானது குடியேறவும் ஆரம்பிக்கும். மன அழுத்தங்கள் நீங்கி நீங்கள் நிம்மதியாக சிந்திக்க தொடங்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறவும் செய்வீங்க. இந்த மன அமைதி தாங்க உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உங்களின் முடிவுகளையும் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த போகின்ற முக்கியமான ஒரு செயலாகவும் இருக்கவும் செய்யும். அமைதியான மனதில் இருந்து பிறக்கக்கூடிய உங்களின் உத்திகள் உங்களை தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரும் வெற்றியாளராக மாற்றக்கூடிய வித்தையை நீங்கள் காண்பித்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இரண்டாவதாக, குடும்பத்தில் ஒரு சப்போர்ட்டானது உங்களுக்கு பெரிய ஒரு சக்தியாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நம்பிய குடும்பமே உங்களை அவமானப்படுத்தியிருக்கும் என்ற நிலைமையானது மாறி இப்போது அதே ஒரு குடும்பம் உங்களின் மிகப்பெரிய ஒரு பலமாகவும் தூணாகவும் மாறப்போகிறது. கடந்த காலங்களில் உங்களை விசித்திரமாக பார்த்த அல்லது உங்களின் தியாகங்களை புரிந்து கொள்ளாத குடும்ப உறுப்பினர்கள் இப்போது தங்களின் தவறை உணர்ந்து கொள்வாங்க. உங்களிடம் தானாகவே வந்து பேசுவாங்க. நான் செய்தது தவறுதான் என்று அவர்களை ஒத்துக்கொள்வார்கள். உங்களின் முக்கியத்துவத்தையும் நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை காலம் அவர்களுக்கு நிச்சயமாக புரிய வைத்து கொடுக்கும். இனி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்களின் பெற்றோர்களும் வாழ்க்கை துணைகளும் அல்லது பிள்ளைகள் கூட உங்கள் பக்கபலமாக நிற்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களின் இந்த திடீர் பாசமும் ஆதரவும் உங்களுக்குள்ள இழந்த நம்பிக்கையை மீண்டும் வரவழைத்து உங்களை உலகை வெல்லக்கூடிய ஒரு மகா சக்தியாக மாற்றி கொடுக்கும். அதனால இனிமேல் நீங்க தொடங்கக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்களுமே உங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். மூணாவதாக, நீங்கள் தொடங்கக்கூடிய வேலை நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாக மாறிவிடும். இதுவரைக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் இழுப்பறியாகவே தாங்க இருந்திருக்கும், அல்லது பாதியிலேயே முடங்கி போகக்கூடிய செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நம்ம மற்றவங்களுக்கு செய்து கொடுத்தால் முடிகிறது, நமக்காக இறங்கினால் தடையாகிறதே என்ற உங்களின் நீண்ட நாள் இயக்கங்கள் முடிவுக்கு வந்திருக்கும். உங்களின் கர்ம வினை பதிவுகள் முடிவடைந்து பாக்கியஸ்தானம் திட்டங்களுடன் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் வேலையும் தடையும் இன்றி வெற்றியை நோக்கி நகரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தால் உடனடியாக சாதகமான பதில்களானது உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் தேங்கி கிடந்த கோப்புகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நகர்ந்துவிடும். பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் உங்களுடைய கைகளில் குடியேறுவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தொட்டனை தூரும் மணற்கேணி போல வெற்றி மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக மட்டுமே தான் இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வராது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதை போலவே தாங்க நடக்கும். நீங்களும் நல்லதை மட்டுமே செய்து கொண்டும் இருங்கள். நல்ல ஒரு வேலைக்கும் போங்க. முடிந்த அளவுக்கு உழைத்து கொண்டே இருங்க. போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க செவித்து விடுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.